அப்பனே ஞான பண்டிதா, உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன். இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா. ஏண்டா இது நியாயமா? கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்தை போட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த கடை விளங்குறதா? போடா அம்மா, பிச்சு போடுவோம் பிச்சு. வாடுவா வாய் தெரிச்சல கலப்புறானுங்க. இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. சந்தைக்கு வேற போகணும், இந்த மண்டையின வேற காணோம். 10 பைசாவுக்கு பீடி தாங்க. ஆமா, 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான். இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காடா? 10 பைசா பீடி எடுத்துட்டு போ. அண்ணா கொஞ்சம் தீப்பிட்டி கொடுங்கண்ணே. இன்னும் நீ போகலையா? இந்தா, இனிமே இந்த கடை பக்கம் வந்த உன் வியாபாரமே வேண்டாம். ஒரு சோடா கொடுங்கண்ணே. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்தை தின்ன? செத்த நாயக்கையை தின்னுபுட்டியா? இதான் கிட்ட வந்தாலும் இந்த நாத்த நாருது. இந்தா எடுத்துட்டு ஓடி போயிரு. ஓடி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுல நீ. சார், நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க, என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா? அது வந்துண்ணே. என்ன வந்துண்ணே நோந்துண்ணே? இன்னைக்கு சந்தைக்கு போகணும் தெரியுமில்ல? அப்புறம் என்ன லேட்டா வர்ற? நீங்க தானே வழக்காம போவீங்க. என்ன நாங்க தானே நோங்க தானே கூட கூட பேசிட்டு இருக்க? பணம் கம்மியா இருக்கே. பொண்ணாத்தா, சந்தைக்கு போகணும், ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு. என்கிட்ட ஏதியா ரூபா? அதானே உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துருக்குற? நீ கைமாத்துற விவகாரமே வேறையாச்சே. பாத்தியாரு போறாரு, கவர்மெண்ட் சம்பளக்காரரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஏற்கனவே நம்ம கைமாத்த 500 ரூபாய் அவர்கிட்ட வாங்கி இருக்கிறோம். பரவாயில்ல வாத்தியார, வெத்தலை கொடுங்கண்ணே. ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடும் போதா நான் வெத்தலை கொடுங்க, எட்டனா நொத்தலை கொடுமீங்க. உங்க இம்சை பெரிய இம்சடா. வாத்தியார வாத்தியார, டேய் அறிவி கேட்ட நாய, ஒரு பெரிய மனுஷனை கைதட்டி கூப்பிடலாமாடா? போடா. டேய் மண்டே, அந்த வாத்தியார் போறாரு, அவர் கொஞ்சம் கூப்பிடு. என்ன பார்த்தா? இவாயா ஏன்டா என்ன பார்த்து மிச்சம் அடிச்ச? அவரே அடிச்சுனாரே. நீயா? யோ, உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல. இவன் விட்டு மிச்சம் அடிக்க சொல்றியா? நான் அடிக்கல, அவன் வாயாலே அடிச்சுக்கிட்டான். எனக்கு கிண்டல் பண்றியா? சந்தைக்கு போகணுங்க. நீ சந்தைக்கே போ, மந்தைக்கு போ. எனக்கு என்னையா? சுத்த காலி பசங்களா இருப்பாங்க. என்னென்ன ரூபாய் எப்படி போறாரு? வா. ஏன்னு அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா, நீ சாப்பிடணும் சொன்ன? சொல்லவே இல்லையே. சாப்பிடலாம் வா. ஐயோ, போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீ வரல? கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. வர்றேன் வர்றேன். மோந்தா பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்கண்ணே. வர்ற இருடி. இந்த பாரு, உலக்க வாசனை வருது பாரு. அத்தே அத்தே வாங்கத்தே, எப்பத்தே வந்தீங்க? அடியே வாடி வாஜாதி, அத்தை வந்திருக்கீங்க. வாஜாதி உள்ள வாங்கம்மா. இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே, ஓட்டிடுவோம். யார் இது? இது வேலைக்காரனாயே. அந்த பக்கத்துல தினம் 50 பைசா கொடுப்பேன், எச்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். அந்த பக்கத்துல வா 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 வா. டேய், என் மொட்டாட்டி கேட்டானா சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உடனே கொண்டாங்க. சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பார்க்க அந்த பக்கம் திரும்படா. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. வா மாமா. பிடிச்சுக்க. அவனை பார்க்காத. ஏன்பா, என் வீட்டுக்காரன் என் தங்கச்சி எங்க? ஐயோ அண்ணி, தப்பா எடுத்துக்கிறாதீங்க, வாங்க. உங்க தங்கச்சிக்கு சைக்கிள் ஓட தெரியலையா? சைக்கிள் கத்து கொடுக்க சாக்குல குழந்தையா கொஞ்சம் போயிருக்காரு. கொஞ்சம் போயிருக்காங்க? எங்க? கம்மாக்கரைக்கு. கம்மாக்கரைக்கு தானே? வெறும் போக கூடாது. இந்தாங்க விளக்கமாறு சாத்துங்க. போறேன், போய் சாப்பிட்டு நான் வரேன். ஏறு. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிரு. அக்கம் பக்கம் பார்க்காதே. ஐயோ, போட்டிருவா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏன் மாமா என்ன பிடிச்சிங்க? நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு, இப்படி அப்படி ஓடிக்கிற. சைக்கிள் என்ன சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம், சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க.
லெஃப்ட்ல ஒடிச்சுக்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ. பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான். ஓகே ஓகே நல்லா. உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு மாத்திரம் நீ அடிக்கணும். நீ கத்துக்கிட்ட. நீ கத்துக்கிட்ட. ஏய் ஐயோ. கீழே. என்னடி இது? என்ன இது? மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னாரு. வீட்டுக்கு வாயா. வீட்டுக்கு வாயா. ராத்திரி உன்னை கவனிச்சுக்கிற. எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கிறது? இன்னைக்காவது டபுள்ஸ் போலான்னு நினைச்சு அதுக்குள்ள நீ வந்துட்டியா? இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க, நாளைக்கு உங்க ஆத்தாலையும் ஏத்தி வச்சு ட்ரிபிள்ஸ் போவாரு. அன்னைக்கு பாருங்க. உன் பின்னாலே ஓடி வந்தான். ஓடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. சார், யார்? பிரம்மாத்தி, இங்க ஏன்னா வந்த? ஆத்துக்கு போ. இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க, குளத்திலே போயிட்டேன். நான் அந்த ஆத்த சொல்லடா. என்னது? குருதட்சணைங்க. மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க. கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன். கணக்கா? உனக்கா? மறக்காம வாங்கிக்கங்க. உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது பாட்டில்? தேனுங்க. ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்குவீங்க இல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ. உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது. மாட்டேன்னு மட்டும் சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நாய் மாதிரி கொடுப்பேன். சம்மதமா? கணக்கு தானே, நான் சொல்லிட்டேன்டா உனக்கு. சிச்சுக்கிட்டி வா உட்காந்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டியா? அங்க போறது பையன் நல்லவன் தான் இருந்தாலும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. எங்க அவன்? எங்கடா போன? என்ன உதப்பியா? ஒண்ணுக்கு போனேன். என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போன? இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன். இத்தனை வருஷம் எப்படி? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு படிக்கணும் ஆசை இருக்குல்ல, குரு பக்தி இருக்குல்ல, அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது. புரிஞ்சுதோ? வா வா. ஐயோ, பூரணி பூரணி, சார் சார், சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார். ஏன்டா சவுண்டி மேல கை கட்டி நின்று இருக்க? என்ன வேணும்? அவசரம் சார். நேக்கும் தான் அவசரம். என்ன விஷயம்? ஒண்ணுக்கு வரும் சார். ஒண்ணுக்கு போறதுக்கு என்ன ஏன்டா கேக்குற? நீங்க தானே பள்ளிக்கூடத்துல என்ன கேட்காம போக கூடாதுங்க. அது பள்ளிக்கூடம்டா. இப்போ நீ எப்படி வேணும்னாலும் எங்க வேணாலும் போய்க்கோ. சரிங்க சார். உள்ள போய் ஒரு மாதிரி உள்ள போ. எட்டலை. மாமா காஃபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு, உட்கார். ஓ, உட்கார் கிடම இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே, பூவோடு தேனாக ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. டேய், என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்துக்கு கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களே. விளையாட்டா? இந்த மாதிரி தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? ஏன் இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா, போடா. ஒளிஞ்சாம்பா. ஜோதி, ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது? இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது. இதே ரூபாய வச்சு நம்ம முதலாளி ஆயிட்டா வீட்டுல உங்க அக்கா ஒண்ணு இருந்ததே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. உனக்கு ஆகி போச்சா? சரி போ. டேய், என்னடா இது? சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம், பரதேசி மாதிரி வந்திருக்க. முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார ரூபாய் பூரா தூக்கிட்டு போயிட்டாங்க. முகமூடி கொள்ளக்கார ராத்திரில தானே வருவான், பகல்ல எப்படா வந்தான்? வந்துட்டானே. டேய், பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா. ரூபாய் விடுங்க முதலாளி. அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு. 1 மணி நேரம் போராட்டேன், அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுடா. ஒரு 500 ரூபாய் கொடுக்கடான்னு. என்னன்னு தெரியாது, எப்படி 500 ரூபாய் கேட்டேன்? முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன். விசுவாசமா? அங்க ஐயோ, தெரியாம இங்க ஐயோ, வந்து. ஐயோ, அந்த காசு டப்பாவை எடுத்துட்டு போங்க ஐயா. இல்ல ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, 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 அப்படியே போக வேண்டியது. ஏங்க, என்னங்க இது? 3000 ரூபாய் சந்தைக்கு கொடுத்தேன், அதை தொலைச்சிட்டாண்டி. நம்ம குடும்பத்தையே குலாஸ் பண்ணிட்டாண்டி. ஏங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா உனக்கு? பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? கொள்ளடிச்சன போட்டு அடிக்காம இவர் போட்டு அடிக்கிறீங்க. ஏய், சப்போர்ட் பண்ணினா எட்டி மிதிச்சு போடுவேண்டி. ஏங்க, கொள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு வந்திருக்காரு, நீங்க வேற போட்டு அடிக்கிறீங்களே. ஏய் கிழவி, தூக்கி போட்டு நெஞ்சில ஏறி மிதிச்சு போடுவேன், மாமியார் கூட பார்க்க மாட்டேன். போய் சோறுங்கிறது இல்லாம இந்த பரதேசி நாய்க்கு சப்போர்ட்டா? ஏய், போங்கடி உள்ள, போங்கடினா. மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல். அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன். எனக்கு ரொம்ப தெனா விட்டுறா. டேய், 3 நோட்டை திருப்பி திருப்பி எண்ணாதடா, கிழிஞ்சு போயிரும். மாமா, காபி சாப்பிடுங்க மாமா. காப்பியா? குடு குடு. போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கட்சி மாறிட்டாளே. ஜோதி, தம்பி, இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும்? குடல் குழம்பு வைக்கட்டுமா, இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா, இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா? தலைக்கறிய வைங்க. சரிங்க. தலைக்கறி குழம்பா? மகளை, எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற? ஒரே அடி, உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன். ஒவ்வொரு வீட்லயும் மச்சனாலதான் பிரச்சனை ஆகும். என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா. பையா. என்ன முதலாளி? ஏய், முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் ஏன்னு திட்ட மாட்டேன், புரியுதா? ஓ டேய், அடுத்தவன் காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா, அவன் காசுல சோசியலிசம் பேசுங்கடா. பையா, முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு. வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்கை உடையவனா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. கடையில என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்குது. நாமகட்டி இருக்கா? எது? நாமகட்டி. நாமக்கட்டி சிக்னல். நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கா? நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தானே நான் நாமம் போடுவேன், உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. அப்பா மகன, டேய், வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.